வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இணை ஆணையர் நுண்ணறிவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் குடியரசு இந்தியா குறித்து சிறப்புரையாற்றினார். துணை ஆணையர் வெங்கடேசன் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் குறித்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அலுவலர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஆகியோர் பரிசு பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் வணிக வரித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் தலைவர் முருகன், பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் டேனியல், அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை மாரிமுத்து. துணை வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் பணியாளர் சங்கத்தின் தலைவர் டேனியல் அவர்களுக்கும், அலுவலர் சங்கத்தின் தலைவர் முருகன் அவர்களையும் மற்றும் நமது அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் கட்டிட பாதுகாவலர் அவர்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 77வது குடியரசு தின நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய இணை ஆணையர் நுண்ணறிவு அவர்களை வணங்கி வாழ்த்தி மற்றும் இங்கு வருகை தந்து நம்முடன் இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து நண்பர்கள், பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் வணங்கி இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தினம், குடியரசு தினம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. எத்தனை பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன் ஜனவரி 26, ஏன் ஆகஸ்ட் 15? ஆகஸ்ட் 15 தெரியுது. அது வெள்ளையர்கள் நமக்கு சுதந்திரம், அவர்கள் இங்கிருந்து போய் நம்மளை நாமே ஆள்வதற்காக கொடுத்த நாள். ஆனால் ஜனவரி 26க்கு ஒரு சிறப்பான ஒரு நினைவு உண்டு. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியா சுதந்திரம், பரிபூர்ண சுதந்திரம் பெறணும் அப்படின்னு வச்சிருந்த ஒரு தீர்மானம். அந்த 26ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாடணும்ட்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வைத்து, அது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அந்த காங்கிரஸ்காரர்கள் அந்த ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாடி வந்தாங்க. நவம்பர் 26, 1949 நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் ரெடியாகி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னா ஜனவரி 1, 1950 கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியும். இதை ஒரு இந்த ஒரு நாளை சிறப்பு நாளாக நினச்சி தான் அதை பண்ணாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள் தான் குடியரசு நாளாக கொண்டாடப்படுவது என்று நமக்கு தெரிந்தாலும் அதில் இருக்கிற மிக முக்கியம், எல்லாரும் சமம். இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரு வாக்கு என்பது இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரியது. எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, சமமானவர்களுக்கு சமமான மரியாதை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வு தான் இந்த குடியரசு தினம். இது 77வது குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இது உலகிலேயே மிகப்பெரிய குடியரசாக இருக்கிறது. இது மேலும் மேலும் வளர்வதற்கு நம்மால் என்ற நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய கடமைகளை உணர்ந்து பணியாற்றுவது இந்த நாட்டிற்கும் நமக்குள்ளேயே செய்து கொள்ளுகிற ஒரு சேவை என கருதி அதையே இன்றைய என்னுடைய சிறப்பு என்னுடைய உரையாக செய்து நிறைவுபடுகிறேன். இந்த ஒரு நன்னாளன்று நமது தேசிய கொடியை ஏற்றி நல்ல மரியாதை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம டிசி அவர்கள் குடியரசு தின வரலாற்றை பற்றி கூறினார்கள். பட் அதை நம்ம கருத்தில் கொண்டு இனிமேல் நம்ம தேசத்துக்கு நம்மளால் என்ன இயன்ற அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நல்லா சர்வீஸ் செய்யணும். வணிக வரித்துறையில் இருக்கும் நாம் அரசுக்கு வருவாய் நல்லா ஈட்டி கொடுக்க வேண்டும். அந்த வருவாயின் மூலம் மக்கள் நலத்திட்டங்கள் நன்றாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். அதனால் நான் அயராது உழைக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.